ஒருத்தர் அவங்களுடைய சொந்த வீட்டில் அமைதியாக அவங்களோட சேரில் உட்காந்துருக்கும்போது அப்படியே தூங்கிட்டாங்க. தூங்கின அடுத்த செகண்ட் அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ரியலாக நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு, எப்படி அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆனாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 2, 1951 மேரி ஹார்டி ரீசர் அப்படின்றவங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்களோட சன் அவர் ரிச்சர்ட் ரீசர். அவர் அவங்கள பார்த்துட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது அவங்க அவங்களுடைய சேரில் ஜன்னல் ஓரமாக உட்காந்து சிகரெட் பிடிச்சிருந்துருக்காங்க. ஸோ அவரும் கிளம்புறாரு, இவங்களும் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க இருக்காங்க, அவங்க பக்கத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்காங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட்டோட லேண்ட்லார்ட், அதாவது ஓனருமே இருக்காங்க. அவங்க ஓனர் எப்பவுமே மார்னிங் 5 மணிக்கு எழுந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 5 மணிக்கு எழும்போது இவங்க வீட்டில் புகை வந்திருக்கு. என்னடா புகை வருதுன்னு பார்க்கும்போது, ஓகே இவங்க சமைக்கிறாங்க போல நினச்சி அமைதியாக விட்டுட்டு போயிருக்காங்க. அகைன் இவங்க 8:30 மணிக்கு அவங்க திரும்ப பார்க்கும்போதுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 8:30 மணிக்கு மோஸ்ட்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்கும் என்னெல்லாம் லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து போய் போடுவாங்க. அதாவது அந்த டோருக்கு கீழே. அப்படி வரும்போது அந்த டோருக்கு எழுந்து புகை வருது நோட் பண்ணுறாங்க. இன்னுமே புகை வருதான்னு சொல்லிட்டு அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி திறக்கும்போது அந்த டோரில் இருக்க ஹேண்டில் ஃபுல்லாகவே ரொம்பவே சூடாக இருந்திருக்கு. சந்தேகப்படுற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் பெயிண்டர்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு இந்த டோரை உடைங்க, உள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த டோரையுமே உடைக்கிறாங்க. அப்படி உடஞ்சி உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீடு ஃபுல்லாகவே புகையாக இருந்திருக்கு. என்னடா அப்படின்னு சுற்றி மத்தி பார்க்கும்போது அங்கே இருக்காங்கன்னு சொன்னல, அந்த மேரி ஹார்டி ரீசர் அவங்களுடைய சாம்பல் மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுவும் பக்கத்தில் அவங்களுடைய கால் மட்டும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது எரியாமல் அப்படியே அந்த கால் மட்டும் இருந்திருக்கு. மற்றபடி அவங்களோட பாடி ஃபுல்லாகவே சாம்பல் ஆகிட்டுருக்கு. அவங்களோட எலும்பு கூடு இருக்குல்ல, அவங்களோட எலும்பு கூடு நார்மலாக இல்லாமல் ரொம்பவே சுருங்கி போயிருக்கு. நார்மலாக ஒரு எலும்பு கூடு எப்படி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, பட் இந்த எலும்பு கூடு ஒரு கிளாஸ் அளவுக்கு மொத்தமாக சுருங்கி போயிருக்கு. ஸோ இதை பார்த்த அங்கே இருக்க ரிசர்ச்சர்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ், அப்புறம் டிடெக்டிவ்ஸ், இவங்களாம் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடி எரியணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3000 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் எரிஞ்சால் மட்டும்தான் பாடி சாம்பல் ஆகும். பட் அப்படி எரியும் போது பக்கத்தில் இருக்க செவரு, பிளாஸ்டிக்ஸ்லேருந்து, கேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே உருகி போயிருக்கும். பட் இந்த இடத்துல இவங்க சாம்பல் ஆகியிருக்காங்க. பட் இவங்களுக்கு பின்னாடி இந்த செவரு கூட எரியலை. அதாவது ஒரு பிளாக் மார்க்கு கூட கிடையாது, அந்தளவுக்கு இருந்திருக்கு. பட் இவங்களுடைய பாடி மட்டும் ஃபுல்லாகவே சாம்பலாக இருக்குது. இது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு எல்லா டிடெக்டிவ்ஸ்லேருந்து, டாக்டர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு கேஸை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்வி கூட பட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான தியரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் தியரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அந்த ஸ்மோக் அவங்க தூங்கினதுக்கப்புறம் அப்படியே கீழே விழுந்து அங்கே இருக்க பஞ்சு அதெல்லாமே பற்றி எரிஞ்சு இவங்க எரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்ன அப்படின்னா, சேம் சொன்ன மாதிரி பின்னாடி எந்த ஒரு பார்ட்டுமே எரியலை. ஈவன் அவங்க முன்னாடி ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டிலோடைய மெழுகு உருகுனாலும் அங்கே இருக்க குச்சி அப்படியே இருக்குது. அப்போது இது சாத்தியம் கிடையாது அப்படின்றாங்க. செகண்ட் தியரி, பெட்ரோல் கேஸ், இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எல்லாமே பெட்ரோல் கேஸ் இதெல்லாம் வச்சு எரிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அவங்க எரிஞ்ச இடத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லோ இல்லை பெட்ரோல் கேஸ்னால் எரிஞ்சதுக்கான தடயமோ எதுவுமே கிடைக்கல. தேர்ட் தியரி, ஆக்சுவலி இந்த வீடியோவே இந்த தியரியால் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன். இது என்னடா இது ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷனாக ஒருத்தர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. பட் சடனாக அவங்க அப்படியே எரிஞ்சிருவாங்க. இது பேர் தான் ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன். ஆல்ரெடி இந்த மாதிரியான ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன் நிறைய ஹிஸ்ட்ரியில் பார்க்கப்படுது. 1470s இட்டாலியை சேர்ந்த போலோனமஸ் ஃபெர்டிஸ் அப்படின்றவங்க குடிச்சிட்டே இருக்காங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது சடனாக அவங்க அதே இடத்துல எரிஞ்சு சாம்பல் ஆகிறாங்க. அதே மாதிரி 1745 கார்னெலியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுமே அவங்க உட்காந்துருக்காங்க, சடனாக எரிஞ்சு சாம்பலாக இருக்கும். அவங்க கால் மட்டும் சுத்தமாக எரியாமல் அப்படியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 1982 கூட ஜீன் சாஃபின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக அவங்க எரிஞ்சு சாம்பலாகிறாங்க. ஏன் ரீசெண்டாக 2010 கூட அயர்லாண்டில் ஒருத்தர் இந்த மாதிரி சடனாக எரிஞ்சு சாம்பலாகிறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபேட்டு, பாக்டீரியாஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும்போது நம்ம ரொம்பவே குண்டாக இருக்கும், ஃபேட்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது என்ன நடக்குன்னா, பாடியில் நடக்கிற ஒரு சில சேஞ்சஸ்னால சடனாக பாடி ஃபயர் ஆகிடும். அப்படி ஃபயர் ஆகும்போது தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். இது பேர் தான் ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2012 இதை பற்றி ரிசர்ச் பண்ணுற பயாலஜிஸ்ட் டாக்டர் பிரைன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம பாடியில் அசிட்டேட் லெவல் அதிகமாகுது, அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் ரொம்பவே ஹை ஆகும் போது இந்த மாதிரி விஷயங்கள் பாடியில் ட்ரிகர் ஆகும். அப்படி ட்ரிகர் ஆகும்போது சடனாக பாடி பற்றி எரியும். அப்படி எரியும் போது பாடி மட்டும்தான் எரியும், சுற்றி இருக்க எந்த ஒரு பொருளுமே டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பாடியில் ஏதாவது ஒரு பார்ட் எரியாமல் அப்படியே இருக்கும். ஸோ இவர் சொன்ன அத்தனையுமே வந்து இவங்க, அதாவது மேரி ஹார்டி ரீசருடைய கேஸில் நடந்திருக்கு. ஸோ இது ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷனால் தான் நடந்ததுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் உண்மையாக அப்படி தான் நடந்ததா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.